அநியாயமா புத்துக்கு கொண்டு பால விடுறாளே. என் சொத்து பூரா புத்துக்கே கலந்துரும் போல இருக்கு. கொஞ்சமா நஞ்சமா முக்காப்புடி பாலாச்சு. என்னங்க இது? ராத்திரில தூக்கத்துலதான் வளர்றீங்கன்னு பார்த்தேன். பகல்லையும் பைத்தியம் மாதிரி வளர்றீங்களே. எவடி பைத்தியம்? இனிமே அந்த புத்து பக்கம் நீ போ. புதச்சு போது பதப்பீங்களா? என்ன என் வயிற்று எரி. புத்து கொண்டு போய் பாலை கொட்டா. என் வயிற்றுல கொட்டினாலும் என் வயிறாவது குளிரும். நல்ல பரம்பரையா இருந்தா தான். இது பாருங்க, என் பரம்பரை பத்தி ஒண்ணும் பேசாதீங்க. எங்க பாட்டியே சொல்லியிருக்கா, நான் கண்ணகி பரம்பரையா. கண்ணகி பரம்பரையா? கண்ணகி கேள்வி பரம்பரை அவளுக்கு உள்ள விட்டே கிடையாது. இதுல இருந்தே தெரியுது உன் பரம்பரை என்னன்னு. அட ஆமா, கண்ணகிக்கு பிள்ளையே பிறக்கல இல்ல. கேட்டு சொல்றேன். அதனாலதாங்க எனக்கும் பிறக்கல. உனக்கு பிறந்தா என்ன, புறக்காட்டி போனா என்ன? நீதான் தத்து பிள்ளை எடுத்துருக்கிறியா? ஐயா ஐயா, என் பிறந்த எங்க? தத்து பிள்ளையாச்சே. தத்தி தத்தி எங்கேயாவது போயிருக்கும். தவளைக்கு பிறந்த பையன். பிறந்த எங்க தவளைங்கிறீங்க? சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே கோவாலு. என் பிறந்த காவேரி, என்னடி கோவால அல்ற? என்னங்க இது? யானையில போட்டு இந்த புள்ளைய காணோம். புள்ளை வச்சிருந்த விளையாட்டு சாமான்ல இருக்கு, என் புள்ளைய காணுமே. நான் உங்ககிட்ட தானே விட்டுட்டு போனேன். நீ என்கிட்ட விட்டுட்டு போன, அவன் என்ன விட்டுட்டு போட்டான். ஐயோ, எந்த போற? காவேரி வலிப்பா. அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை வெளியே திரும்ப போறாளே, எங்க பையன் கேட்கலாமா? வெளியில எத்தனை கட்ட வண்டி வருது, கூட்டு வண்டி வருது, மாட்டு வண்டி வருது. எடுத்து வச்சு புதுசு பாத்தீங்க, புதுசு வருமா? அதுக்கு தான் கேட்டேன். எதுக்கு? செத்து போனா எதுக்காண்டு போட்டு அழுகிறதுக்கா? நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா 9 செருப்பு தைய நடையா நடந்து எங்க அப்பா கால்ல வந்து விழுந்தாரு. என் மகனுக்கு உன் பண்ண கட்டி கொடுன்னு. நானும் வேற விதி இல்லாம உங்களை கட்டிக்கிட்டேன். வேற ஆளை கட்டியிருந்தா தெரியும். எங்க போற? ஐயோ, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அதை உட்காத. என்னடி பெருசா அலட்டிக்கிறேன் புள்ள புள்ளன்னு. ஐயோ, அதை மறந்துட்டேனே. ஐயோ, அதை ஞாபகப்படுத்திட்டேனே. நான் மரத்தை கட்டி வச்சு மயில அடைச்சு வச்சேன். அந்த மாடா இருக்கையிலே மயில் போன மயம் என்ன? காவேரி, உண்மையிலேயே என்னால நடக்க முடியல. இப்படி உட்கார். இப்போ பாரு, நான் கூடத்தை கட்டி வச்சு நீ எதை வேணாலும் கட்டி வை. என் குயிலே அடைச்சு வச்சேன். அட அட, அந்த கூடா இருக்கையில என் குயில் போன மயம் என்ன? பாவலு ஏங்க ஒப்பாரிய நிறுத்தி. உன் குழந்தை எங்கேயும் போல, இங்கதான் இருக்கான். என் கோவால எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? எங்க இருக்கான் என் கோவாலு? மடியில இருக்கான். மூதேவி அங்க பார். என் ராஜா, என் கண்ணு, என் தங்கம், என் குழந்தை. ஆமா, குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கோ. எந்திரிப்பா என் தாய். 4 பேரை கூப்பிடுறேன். 4 பேர் எதுக்கு? இடுப்புல தூக்கி வைக்க. தாய் விடுங்க. கடவுளே, நான் புத்துக்கு பால் ஊத்துனதான் தான் என் புள்ள கிடைச்சிருக்கான். புத்து புத்து குத்துனா பாடி. இப்படியே இவன் மண்ணை தின்னுகிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு இவன் வயிற்றுலயே புத்து வளர போதாம். வளரட்டுமே, அங்க ஊத்துற பாலை இங்க ஊத்திட்டு போறேன். மண்ணை தின்றாங்க, பாலை ஊத்துறியா? மண்ணை தின்னா என்ன? அந்த நாள்ல அண்ண பரமாத்மா கூட மண்ணை தின்றுருக்காரு. மண்ணை மாத்திரமா தின்னாரு? அவன் தாய் மாமன் கம்சனையும் கொன்னாரு. இந்த போய் என்ன கொல்ல வந்திருக்கான். ஐயோ, என் புள்ள எப்படி கூப்பிடுறான் பாத்தீங்களா? அசிங்கமா கூப்பிடுறான். பாய் முடிஞ்ச. உங்க அம்மாவுக்கு எத்தனாவது புள்ள? ஏன், நான் தான் முதலு, என் கண்ணு கோவாலு கடைசி 8வது. ஐயோ, முதலும் கடைசியும் என் வீட்டுக்கா வந்து சேரணும். ஏன் வந்தா என்னவா? வந்தா என்னவா? மண்ணை தின்றான், மாமான்றான், 8வது பிறந்திருக்கான். பேரு வேற கோவாலு. அந்த கோவாலு கம்சனை கொன்னா. இந்த கோவாலு உன் புருஷனை கொல்ல வந்திருக்கான். கூப்பிடாதா, எனக்கு பயமா இருக்கு. அடியே காவேரி, காவேரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை இந்த எருமப்பையெல்லாம் அனுபவிக்கணும். இனிமே இவனுக்காக புத்தகத்துல பாலை ஊத்துனேன், குடலை பிடிக்க முடிய குடல். இந்த பாருங்க, பிள்ளைக்கு பால் வேண்டான்னு சொல்லுங்க, பொறுத்துக்கிறேன். ஆனா புத்துக்கு மட்டும் பால் ஊத்தாதுன்னு சொல்லாதீங்க, கடவுளுக்கே பொறுக்காது. கடவுள் போச்சு பாரு. கடவுளா பாலை குடிக்கிறாரு? நீ வாடி என் தங்கம்.
பயம்? தெய்வத்தோட மகிமையை பாத்தீங்களா? ஒரு மகிமையும் தெரியலையே. ஐயோ ஐயோ, புத்துக்கு பால் ஊத்த வேண்டாம்னு தடுத்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? இப்ப கண்ணு பட்ட மாடு சுத்தமா பாலே கறக்கலைங்க. கறந்துட்ட மடியாட்டமா ஒட்டி போய் கிடக்குது. அப்போ புத்துல இருந்து தெய்வமே வந்து பாலை கறந்து குடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றியா? பின்ன நான் போய் கறந்து குடிச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நீ குடிக்கலைன்னா உன் அருமை தம்பி தத்து பிள்ளை இருக்கானே அவன் குடிச்சிருப்பான். ஏன்டா இப்படி அநியாயமா பேசுறீங்களோ? சும்மா இரு. உன் தம்பி தான் எப்ப பார்த்தாலும் மாட்டு கொட்டாயிலே இருக்கிறானே. மாடு வந்த உடனே கண்ணு குட்டி மாறி போய் குடிக்கிறான். இத பாருங்க, குத்து மேல குத்தம் சொன்னீங்க, மாடு கறக்கல. இப்ப புள்ள மேல குத்தம் சொல்றீங்க, என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது. ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாது. இந்த பாரு, உன் கண்ணு குட்டி சத்தம் போட்டுக்கிட்டே வருது. வாயை திறந்து பாரு. நீங்களே வாயை திறந்து பாருங்க. வாயை தொடா. இந்த மாதிரி வாயை திறக்க மாட்டேன்றான். பால் இருக்கு, பால் இருக்கு. தொடடா. கண்ணு முடிய தோண்டி விடுவேன். ஏன் கண்ணு முடிய தோண்டிடுவியா? ஐயோ சப்பையில வாய் இது அந்த பக்கம் யாருக்காது வாய் காட்டு காட்டு காட்டு. அப்ப வாய். ஆமா, இவனும் சாப்பிடலன்னா அந்த முனியம் பையன் தான் சாப்பிடும். ஐயோ அடே முனியா, என்னது பாலை கறந்த மாதிரி இருக்குது, மடியெல்லாம் ஒட்டி போயிருக்குது. எலை முனியா, அங்க வா. ஏன்டா கறவை மாடு பால் கறக்கல? அதாங்க எனக்கும் புரியல. மாடு பால் கறக்கலன்னா அதுக்கு அவன் என்னங்க செய்வான்? யாரை எதுக்கு கண்டிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க என்னடா குழந்தை வாயில கையை கொடுத்துட்டு வீல் வீல்னு கத்துனீங்க, இங்க வந்து இவரை போட்டு கண்ணா பின்னா அடிக்கிறீங்களே. சும்மாடி, இந்த பையன் பாலை கறந்து குடிச்சு விட்டு பித்தலாட்டம் பண்றான். அவனுக்கு அதுக்கு தீர்ப்பு பேசுறேன். பாலுங்க பாலுங்க. அடிக்காதீங்க, சத்தியமா நான் குடிக்கலைங்க. எனக்கு தெரியாதுங்க. நிறுத்துங்க. கண்ணு குட்டி வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு வெளியில எப்படிங்க மாடு கறக்கும்? நான் தான் அப்பவே சொன்னேன், இது தெய்வ குத்தம், தெய்வ குத்தம். என்னடி தெய்வ குத்தம்? புத்துக்கு பால் ஊத்துறாதான் மாடு கறக்குமா? இந்த ஊர்ல எத்தனை பேர் மாடு வச்சிருக்கான்? அவன் எல்லாம் புத்துக்கு பாலா ஊத்திக்கிட்டு இருக்கா? அவனுக்கு மாடெல்லாம் கறக்கல. இந்த மாடு நாளைக்கு பால் கறக்கல, உன் தோலை உரிச்சு தோலை. நல்ல எழுபு கட்டு. கரண்டி பத்தாது, கடப்பாறை எடுத்து நம்பு. உங்களுக்கு இறக்கமே இல்லையா, பாசமே இல்லையா? பாத்துக்கிட்டு கந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே, அந்த புள்ளைய பிடிச்சுக்கங்க. இந்த ஒரு கிண்டி பாலையாவது கொடுத்துடுறேன். இது கிண்டியா தோண்டி? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எந்த பாவி கண்ணு பட்டுதோ புள்ள அடம் பிடிக்கிறான். வேலைக்கு 6-7 கிண்டி பால் குடிப்பான். 6-7 கிண்டி நிச்சயமா நான் போண்டி. இது பாருங்க, இப்ப நீங்க வர்றீங்களா இல்ல குழந்தைய உங்க கால்ல போட்டு குடிக்க வைக்கட்டா? எனக்கு கால் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் கால் மேல போட்டா என் கால் என்ன ஆகுறது? இறங்கி வந்துடுறேன். என்ன அடிச்சேன் குட்டியானே. உன்னை குட்டியானேன்னு சொல்றான். மூக்கப்படி 2 நோடு தெரியும். விளையாடுறீங்களா? கழுத்தை பிடிச்சுக்கங்க. அவனுக்கு தான் கழுத்து கிடையாது. இவன் கால நானு என் தலை எழுத்து. இது காலா? இது கோயில் இருக்க தூணு மாதிரி இருக்குது. காலு போட்டா
போதாது. புருஷன் உன் கண்ணுக்கு தெரியல. புள்ள புள்ள இது பூதம். புள்ள அது. காலை பிடிங்க. காலை ஒழுங்கா காலை கொடுக்கல. நல்லா பிடிச்சுக்கங்க. எந்திரிங்க. அடியே காவேரி, பால் எடு. நீங்க கொடுக்க போறீங்களா? அப்பா, இப்பதான் உங்களுக்கு புள்ள மேல பாசம் வந்திருக்கு. நாங்க நீங்க கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வந்திருக்கு பால். ஐயா, என்னங்க பால் என்னங்க விளையாடுறீங்களா? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை நீங்க குடிக்கிறீங்க. புள்ள புள்ள பூசணிக்காய் பைய உள்ள. இந்த பையன் உதஞ்ச உதையில ஒருபடி பாலை குடிக்கணும் போல இருக்கு. கொண்டாடிக்க. ஐயோ 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 எச்சி பண்ணிட்டா. இந்த அக்கிரமக்காரர்கள் தான் அட்டதிக்கு பாலகர்களா? ஆம் பிரபு. இந்த மடையர்களின் முடியை அலங்கரிக்கும் கிரீடங்களை அப்புறப்படுத்துங்கள். கையிலே கதை என்னடா கதை? போருக்கா வந்திருக்கிறாய்? போடுகிறேன். யாரடா நீ? நான் தான் யமதர்மராஜன். உனக்கு தர்மராஜா என்ற பட்டம் வேறா? யமன் என்று சொல் போதும். நான் தான் அக்னி பகவான். பகவான் என்னடா பகவான்? நெருப்பு என்று சொல். இன்று முதல் நீ என் அரண்மனையில் சமையல்காரனாக பணியாற்றி. உத்தரவு. நான் தான் வருணன். ஓஹோ, அந்த மழை பயனா? இனிமேல் காலையிலும் மாலையிலும் என் அரண்மனையை சுற்றிலும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். நான் தான் சந்திரன். இனிமேல் இரவு முழுவதும் என் வசந்த மண்டபத்திலே நீ காவல் இருக்க வேண்டும். நான் சூரிய பகவான். எப்போதுதான் அந்த நெருப்பு பயிரை பார்த்து பகவான் என்று சொல்லாதே என்று சொன்னேன். மீண்டும் என்னிடத்திலேயே நீ பகவான் என்று சொல்லுகிறாய். இனிமேல் நீ அதிகமாக வெப்பத்தை காட்டினால் கிழித்து விடுவேன். கிழித்து. ஐயோ, என்னடா இது? ஐயோ என்று ஒரு பெயரா? வலி தாங்க முடியாமல் ஐயோ என்று கத்தினேன். என் பெயர் வாயு. எந்த வாயு? பிரபு, அடிக்கடி உங்க இடுப்புல உட்கார்ந்துகிட்டு அவஸ்தைப்படுத்துறானே அதே வாயு? இல்ல பிரபு, பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று. காற்று காற்று. இனிமேல் அரண்மனை முழுவதையும் பூட்டி நீ சுத்தப்படுத்த. நான் குபேரன். நான் குபேரன். நீ என் பொக்கிஷத்திற்கு காவலாக இருந்து வருவாயை பெருக்கி செலவை குறைக்க வேண்டும். நான் தேவேந்திரன். நீர்தான் அந்த பேர் வழியா? அகனிகிடத்திலே சோரம் போய் சாபத்தை பெற்றவரா? இனிமேல் உன்னுடைய பெயர் தேவேந்திரன் இல்லை, வெறும் இந்திரன். இனிமேல் அமரலோகத்திலே இருந்து மதுக்குடங்களையும் அழகிய மங்கையர்களையும் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அமைச்சரே, எக்கிழமே நமது படைகளை ஏவி நாட்டில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு என் சிலையை நிறுவும்படி உத்தரவிடுங்கள். அப்படியே வாசல்ல எங்க 2 பேர் சிலை இருக்கட்டும். இருக்கட்டும். ஓம் பாணாசுராய நமக என்று அனைவரையும் பூஜிக்கும்படி ஆணையிடுங்கள். அந்த பக்கம் அடடே, பாணாசுரனின் ஒற்றுகளா? மங்களானி பவந்து, மங்களானி பவந்து. மரியாதை இல்லாம. ஓஹோ, மரியாதை எது என்று கூட உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டதா? பெருத்தாச்சரியம் தான். இதுல என்ன ஆச்சரியம்? தேவலோகமே எங்க அரசருக்கு அடிமை. தேவலோக ராணி எல்லாம் எங்க மன்னர் கையிலே. அது போதுமே. இந்த அளவுக்கு இன்பகரமான ஆட்சி நடத்தும் அரசருக்கு ஒரு சரியான பட்டத்திராணி இல்லையே என்ற கவலை உங்களுக்கு சிறிதளவாவது இருக்கிறதா? ஏன் உனக்கு இருக்கிறதா? இருப்பதால் தானே காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து முடிவில்
முக்கடல் சந்திப்பில் ஒரு அழகான கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்ப வேணா பார்க்கலாமா? அருமையாக பார்க்கலாம், ஆனந்தமாக ரசிக்கலாம். போய் பாருங்கள். பெண் பிடித்திருந்தால் உங்கள் மன்னரிடம் சென்று கூறுங்கள். போங்கள். நாரதர் சொன்ன மாதிரியே கண்ணு, கருவத்து மாதிரியே கண்ணு. முடையா எல்லாமே மாதிரிதானா? எப்படியா சொல்றது? மாதிரிங்கிறத மாற்றி அசல்னு சொல்றா. அசலும் நகலும் கிட்ட போய் கேட்டு பார்த்துருவோமே. கிட்ட போலாமா? என்னடா பின்வாங்குற? கிட்ட நெருங்க முடியலையே, கண்ணு கூட்டுதே. குருட்டு பையெல்லாம் கூட்டிட்டு வந்தா இதான் கண்ணை மூடி மூடி தர. யார் நீங்கள்? எங்க வந்தீர்கள்? ஏன் இந்த தயக்கம்? வந்து எங்கள் மன்னருக்கு பட்டத்து யானை தேவை, பட்டத்து ராணி தேவை. ஓஹோ, உங்கள் மன்னருக்கு பட்டத்து ராணி தேவையா? அவள் வேற எங்காவது இருப்பாள், சென்று தேடுங்கள். இல்லை இல்லை, அவள் இங்குதான் இருக்கிறாள். அழகே, எங்களை பார்த்து எங்க மன்னருடைய அழகை நீங்க எடை போடக்கூடாது. நீங்க மணந்தா எங்க மன்னரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, இவர் மணந்தால் அவரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். யாரு யாரை மணக்கணும்? இப்பொழுது நீங்கள் போக போகிறீர்களா இல்லையா? அழகை விட்டு விட்டா நாங்களா? முடியவே முடியாது. முடியாதா? மரியாதை அறியாத மடப்பயல்களே, என் அனுமதி இல்லாமல் என் அந்த புறத்துக்குள் எப்படி மன்னிக்க வேண்டும். காவலுக்கு போன இடத்தில் காணாதை கண்டோம். ஆனந்தம் தாங்க முடியல, ஆகாய வாக்கமா வந்தோம். என்னடா நடந்தது? நடக்கல, உட்கார்ந்திருக்கு. உட்கார்ந்திருக்குதா? எதுடா உட்கார்ந்திருக்குது? மின்னல். மின்னல்? ஐயோ ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? திறந்தா மணக்குது. என்னடா அது? வாயி. அட நாய், விடுதலையா போடுற? அது என்ன கதைன்னு அங்க வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க. தடலாட்டமா தக தகனு கண்ணா, மின்னலாட்டமா மினு மினு மேனி, கண்ணி கழியாத காரிகை, கட்டுக்குலையாத குமரிப்பெண். பெண்ணா, ஏனடா என்னிடம் முதலில் சொல்லவில்லை? என்ன அழகு, என்ன அழகு! இந்த ரம்பையை விடவா? ரம்பையாவது பம்பையாவது பார்த்து சொல்லுங்கடா, இந்த மேனகாவை விடவா? என்னத்த மேனகா? அது நகனகா. அப்பேற்பட்ட அழகிய அவள் இப்போது அவள் எங்கே இருக்கிறாள்?